Hi friends, welcome back to my YouTube channel. நம்ம சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி எர்னிங் ரிலேட்டடாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் SBIல வந்தக்கூடிய முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன அப்டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பை மோட் ரிலேட்டட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாஸ்க் சப்மிஷன் ரிலேட்டட் தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். நம்ம வந்து டாஸ்க்கு சப்மிட் பண்ணும்போது சர்வே அண்ட் ஒப்பீனியனில் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினில் இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுங்கன்னு ஒரு ஆப்ஷன் ஜென்யூன் ஒப்பீனியன் ரிவ்யூ கேட்டிருப்பாங்க. யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும் எஸ்ன்னு கொடுத்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து ஃபீட்பேக் கொடுங்க. யூஸ் பண்ணலை அப்படின்றவங்க சப்போஸ் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா தாராளமாக நோ கொடுத்து நீங்கள் டாஸ்க்கை வந்து சப்மிட் பண்ணிடலாம். அப்படி கொடுக்கறதுனால நம்ம கம்பெனிக்கு வந்து பேமெண்ட் தரமாட்டாங்களோ இல்லை கம்மியாக தருவாங்களோ அப்படின்ற எந்த ஒரு மைண்ட் தாட்டும் போக தேவையில்லை. உங்களோட சர்வே அண்ட் ஒப்பீனியன் அப்படின்னா உங்களோட ஜென்யூன் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு தான் இந்த சர்வே அண்ட் ஒப்பீனியன். ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவும் ஒரு பண்ணி தேவையில்ல. யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் எஸ்ன்னு கொடுத்து ஸ்டார் ரேட்டிங் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நோவே கொடுத்துலாம். நெக்ஸ்ட்டு அப்படி ஃபீட்பேக் சப்மிட் பண்ணுறவங்க காப்பி பேஸ்ட் மாதிரி நெட்லலாம் செர்ச் பண்ணுற அளவுக்கு தேவையில்லை. 1 or 2 வேர்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணாவே போதும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சர்வே அண்ட் ஒப்பீனியனில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தையும் சார் சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பை மோட் பர்ச்சேஸ் ரிலேட்டடாக பார்த்துடலாம். பை மோட்டில் நீங்கள் ஆர்டர் ஐடி வரணும் அப்படின்றவங்க ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலை ஃபில் பண்ணிவிடுங்க. ப்ரொஃபைலில் வந்து மெயில் அட்ரஸ் வந்து ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஆர்டர் ஐடி மெயிலுக்கு சென்ட் ஆகும். ஒரு சிலர் பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுறீங்க, பேமெண்ட் சென்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு பேக் வந்துடுறீங்க. அப்படி நீங்களாகவே வந்து பேக் ஆப்ஷன் தராதிங்க. பேமெண்ட் சென்ட் ஆனோடனே உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். அது மேபி 1 or 2 seconds வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட பேமெண்ட் பேஜிலேருந்து பை மோட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்களே பேக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேமெண்ட் வந்து நம்ம கம்பெனி சைடு பை மோட் சைடு ப்ராப்பராக ரிசீவ் ஆன மாதிரி எதுவும் வராது. அதனால் உங்களுக்கு ஆர்டர் ஐடி வரத்துக்குமே டிலே ஆகும். பேமெண்ட் ரிலேட்டட் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த மாதிரி எரர் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நம்மளோட பை மோட் வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்குது. அதுலேயே நீங்கள் வந்து உங்களோட கொரீஸை சால்வ் பண்ணிக்கலாம். மேபி இந்த மந்த் வரைக்கும் அதில் கொஞ்சம் டிலே ஆகுது, நமக்கு ரிப்ளை வருது. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நமக்கு குயிக்காகவே ரிப்ளை வந்துடும் அப்படின்றதையுமே பை மோட்லேருந்து நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. பை மோட்டில் நீங்கள் உங்களோட கொரீஸை கேட்கணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட்டு ஹாய் ஒன் ப்ராப்ளம் ஒன் டவுட் அந்த மாதிரிலாம் இதை ரிப்ளை பண்ணாத, மெசேஜ் நீங்கள் பண்ணாத, உங்களோட நேம் அண்டு பை மோட் ஐடியை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ராப்ளம் என்னவோ டைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாகவே இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஒரு சிலர் கேட்குறது, நான் வந்து பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், இந்த வேலெட்டில் இருக்கிற என்னோடய அமௌண்ட்டை நம்ம வந்து எப்படி செக் பண்ணிக்கிறது, என்னோடய கூப்பன் கோடை எப்படி செக் பண்ணிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்னென்ன மெத்தட்னா ஓல்டு மெம்பர்ஸ் தான் இருந்தால் கூப்பன் கோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் மை அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணால் யூசர் வேலட் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஓல்டு மெம்பர்ஸ் செக் பண்ணக்கூடிய மெத்தடு. நியூ மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா டேரெக்டாகவே மை கூப்பன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் செக் பண்ணிங்கனாவே உங்களோட கூப்பன் வேலட் அமௌண்ட் எல்லாமே ஆட் ஆகிருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் தான் வந்துட்டு உங்களோட கூப்பன் அமௌண்ட்டையும் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்குமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதில் ஏதோ உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டெலிகிராம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.